ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு ஹிந்துவுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கே புரியும், ஹிந்து அறநிலையத்துறை நமக்கு இனி தேவையா? அதாவது ஹிந்து கோவில்களுக்காக அவங்க எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய வருமானங்களை மட்டும் நல்லா வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹிந்து கோவில்களில் எந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தா, இந்த பெண்மணி அவர்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் கோவில் ஈவோ அங்கு உள்ள பெண்களை வைத்து ரீல்ஸு. இந்த மாதிரி கோவிலுக்குள்ள பக்தர்களாகிய நமக்கு கேமரா செல்ஃபோன்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை இதையெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? இது மட்டும் இல்லை, திருத்தணி கோவிலில் கோவில் ஈவோ பிரியாணி சாப்பிட்டதாக ஒரு புகார் எழுந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி கபாலீஸ்வரர் கோவிலில் உள்ள கோவில் வளாகத்துக்குள்ளே வந்து ரீல்ஸ் பண்ணாங்க. இப்படியே நம்முடைய நம்பிக்கையை, கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியையும் ஆன்மீகத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம், ஒரு இடம். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு அறநிலையத்துறை எப்படி அனுமதிக்கிறது? அப்போது அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு விஷயம் இந்து மதத்தை காக்கிறதுக்கா, இல்லை அதை வந்து ஒரு கேலி சித்திரமாக இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்களிடமிருந்து எடுப்பதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதாவது ஹிந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்று எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்து கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அந்த சொத்துக்கள்லாம் யாராச்சும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சொத்துக்களை வந்து மீண்டும் அந்த கோவிலுக்கே வந்து அவங்க வந்து அந்த அறநிலையத்துறையை வந்து நடவடிக்கை எடுத்து மீட்டு தரணும். இதற்காக தான் அறநிலையத்துறை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனால் அறநிலையத்துறை வந்த பிறகு தான் தெரிஞ்சது, ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, இந்த அறநிலையத்துறையில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர்கள். ஹிந்துக்களுடைய காசுகளை, ஹிந்துக்கள் போடும் உண்டியலில் போடும் பணங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளையடித்து கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு இது மாதிரி ரீல்ஸ் வீடியோ, அதே கோவிலில் வந்து பிரியாணி சாப்பிட்றது, பூட்டி கிடக்கும் ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து அந்த கோவில் உள்ளார வெயில் அடிக்குதுன்னு வந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. இது மாதிரி பல வீடியோக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து நடந்திருக்கு. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்து அறநிலையத்துறை? ஹிந்துக்களுடைய நம்பிக்கையை வந்து சோதித்து பார்க்க தான் இந்த ஹிந்து அறநிலையத்துறை இருக்கா? இதன் பிறகு இந்த அறநிலையத்துறை தேவையா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பழனி முருகன் கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் போயிட்டு ஹிந்து அறநிலையத்துறையுடைய அந்த நடவடிக்கை நீங்கள் போய் பாருங்கள். அங்கே எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக இது மாதிரி பல கோவில்களில் வந்து இந்த ஹிந்து அறநிலையத்துறை வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. நமக்கு ஹிந்து அறநிலையத்துறையே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.